முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி எதிர்த்து போட்டியிட்ட சைதை துரைசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணையின் போது சைதை துரைசாமி தரப்பில் தேர்தலில் சட்ட மீறல்கள் நடைபெற்றது தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பில் வீடியோ ஆதாரங்கள் உறுதியளிக்கப்படாதவை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆதாரங்களை நிராகரித்துள்ளதாகவும் வழக்கறிஞர் கபில் சிபில் கூறினார். இதையடுத்து வீடியோ ஆதாரங்கள் விவகாரத்தில் இருதரப்பு வாதங்களையும் ஏற்கப் போவதில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சைதை துரைசாமி தரப்பில் கொளத்தூர் தொகுதியில் மகளிர் அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் பணம் விநியோகம் செய்யப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அப்போதைய புகார் அளிக்கப்பட்டதாக கூறினார். திமுக நிர்வாகிகள் பணம் இருந்த அறையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சூழல்கள் அனைத்தும் திமுகவினர் பணம் விநியோகம் செய்ததை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்ததாகவும் சைதை துரைசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் வேட்பாளர் செலவழிக்க வேண்டிய தொகையை விட அதிக அளவிலான பணம் செலவழிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் செலவின விவகாரத்தை வைத்து மட்டுமே விதிமீறல்கள் நடந்துள்ளது என கூற முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தரப்பில் தேர்தல் செலவினத்தில் குளறுபடி இருக்கிறது என கூறுவது ஏற்க முடியாது என மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றிக்கு எதிராக வழக்கை வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.